டாக்டர், நீங்க நிறைய குழந்தைகளை பார்த்துருப்பீங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க, உங்களுடைய ஜேர்னியில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. உங்களுடைய ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் எப்படி இருந்தது? இன்னைக்கு நிறைய குழந்தைகள் சொல்லக்கூடிய அந்த சோ கால்ட் நார்மல் சைல்ட்ஹுட் எனக்கு கிடைச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நாங்கள் சின்ன வயசுல நிறைய வறுமையை பார்த்துருக்கோம், சொல்லி எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது. நான் இருந்த அந்த ஸ்மால் ஏரியால இங்கிலீஷ் எல்லாம் பேச மாட்டாங்க, யாருமே பேச மாட்டாங்க. எனக்கு ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பேசுற இங்கிலீஷ் எல்லாம் அப்படியே மலைப்பா இருக்கும். ஸ்பீச் டிஃபிகல்டிஸ் இருக்கிற குழந்தைகளுக்கு கிளாசிக்கல் மியூசிக் மாதிரி ஒரு தெரப்பி, ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த உலகத்திலே கிடையாது. எல்லாரும் நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல யங் கேர்ள்ஸ் மெசேஜ் பண்ணுவாங்க, மேம் நாங்க உங்களை மாதிரி ஆகணும் மேம். எல்லாராலையும் ஆக முடியும் மா. நான் எம்எஸ்சி 2 வருஷம் படிச்சேம்மா, அப்புறமா டிப்ளமா இன் எஜுகேஷன் 1 வருஷம் படிச்சேன், அப்புறம் 7 வருஷம் டாக்டரேட் பண்ணோம். ஐயோ 10 வருஷமா முடியாது முடியாதுன்னு சார். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு சார் எல்லாமே உடனே ஈஸியா கிடைச்சுன்னு நினைக்கிறாங்க. எப்படி சார் கிடைக்கும்? வாய்ப்பே கிடையாது. அந்த பொறுமை இருக்க மாட்டேங்குது. ஒரு சைக்காலஜிஸ்டுக்கும் ஒரு சைக்காட்ரிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம்? சைக்கியாட்ரிஸ்ட் அப்படிங்கிறவங்க மெடிக்கல் டாக்டர்ஸ். மனநலம் சார்ந்த நோய்களுக்கு மாத்திரை மருந்து, ஹாஸ்பிட்டலைசேஷன், ட்ரீட்மெண்ட் கொடுக்கறவங்க. ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை படிக்க மாட்டேங்குது, ரொம்ப நாட்டியா இருக்கு, ரொம்ப அம்மா அப்பா சொல் பேச்ச கேட்கலன்னா நிறைய அம்மா அப்பா என்ன பண்ணிடுறாங்க தெரியாம சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போயிடுறாங்க. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனைன்னு போய் மருந்து வாங்குவாங்க, அவங்க திரும்ப 1.5 மாசம் கழிச்சு ஃபாலோ வான்னு சொல்லுவாங்க, இவங்க 1.5 மாசம் கழிச்சு அப்படியே நிறுத்திடுவாங்க. இந்த மாதிரி பண்ணவே கூடாது சார். என்ன பிரச்சனைக்காக போனீங்களோ அது 2 மடங்கு 3 மடங்கு ஜாஸ்தி ஆயிடும். சைக்காட்ரிஸ்டால ஒரு ட்ரக் அடிக்ஷன்ல இருந்து வெளியே கொண்டு வர முடியுமா? சூப்பரா கொண்டு வர முடியும். அழகா. எஸ், 100% கொண்டு வர முடியும். சில ஃபேமிலிஸ் என்கிட்ட பேசும்போது, இவன் வேணவே வேணாம் மேடம், இவனை கொன்றுங்க, இவன் என் பொண்டாட்டியோட தாலியை கழட்டிட்டு போயிட்டான் மேடம், இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்றான், கஞ்சா யூஸ் பண்றான், இந்த மாதிரி போதைப் பொருள் யூஸ் பண்றான், இவனை கொன்னாலும் பரவாயில்ல, உயிரே இல்லாட்டியும் பரவாயில்ல. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வெறுப்பு வரும் சார், பாவம், விரக்தி வருது. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் கவுன்சிலிங் தேவை. நபீல் வியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருக்காங்க. நானே அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன். அவங்களுடைய மோட்டிவேஷனுக்கு ஃபேனுன்னு மட்டும் சொல்ல முடியாது, அவங்க என்னுடைய ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் நானே மோட்டிவேஷனல் வீடியோஸ் எல்லாம், ரீல்ஸ் எல்லாம் போட ஆரம்பித்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் தி லீடிங் சைக்காலஜிஸ்ட், எஸ்பெஷலி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட இந்த சைக்காலஜி துறையில் லீடில் இருக்காங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு துறையில் ஒரு சிறந்து வழங்கும் ஒரு பர்சன் இருக்கிறது தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை. இப்படி பல விஷயங்கள் இவங்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி இவங்க மூலியமாக எத்தனையோ பேர் நிறைய மென்டல் ஹெல்த்லேருந்து வெளியே ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி அவங்க லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ நிறைய நான் பேசி நேரத்தை வீணாக்க போகிறதில்ல. நம்ம கூட இருக்கிறவங்க டாக்டர் சரண்யா ஜெயக்குமார். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். உங்களோட பிஸி ஷெடியூலில் நான் இன்வைட் பண்ணதுக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் நபீல் வியூஸ்க்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் உங்ககிட்ட நான் உங்களை இன்டர்வியூ பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே பல கேள்விகள் அவங்க சார்பாக உங்ககிட்ட கேட்கறதுக்கு என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அது தவிர நானும் நிறைய உங்கள் துறை சார்ந்த கேள்விகள் கேட்டு நானும் கிளியர் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன். அண்ட் நபீல் வியூஸ் நேயர்களும் உங்களுடைய ஸ்பீச்சுக்காக காத்திருக்காங்க. மெயின் சப்ஜெக்டுக்குள்ள உங்களுடைய துறை சேர்ந்த கேள்விகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி, டாக்டர், நீங்கள் நிறைய குழந்தைகளை பார்த்துருப்பீங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க, உங்களுடைய ஜேர்னியில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. உங்களுடைய ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் எப்படி இருந்தது? அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆவலாக இருக்காங்க. இன்னைக்கு நிறைய குழந்தைகள் சொல்லக்கூடிய அந்த சோ கால்ட் நார்மல் சைல்ட்ஹுட் எனக்கு கிடைச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும். நாங்கள் சின்ன வயசுல நிறைய வறுமையை பார்த்துருக்கோம், நிறையாங்க. அது சொல்லி எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது. ட்ரெஸ்ஸு வாங்கறதுக்கு கூட காசு கிடையாது. அந்த மாதிரி தான். நாங்கள் ஒரு சின்ன வாடகை வீட்டில் இருந்தோம், பட்டினப்பாக்கம்.
ஓகே. மந்தவெளி கிட்ட. அண்ட் நிறைய நாட்கள் வாடகை கொடுக்க முடியல. ஆனா அந்த ஓனர்ஸும் ரொம்ப மெக்னானிமஸா பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸ்காலர்ஷிப்லயே தான் என்னோட ஸ்கூல் படிப்பு ஃபுல்லாவே படிச்சேன். ஓகே. எங்க படிச்சீங்க டாக்டர் நீங்க? சென்ட் ஜான்ஸ்ல படிச்சேன். மந்தவெளி சென்ட் ஜான்ஸ்ல படிச்சேன். அங்க மாசம் ஃபீஸ், மந்த்லி ஃபீஸ். இப்பெல்லாம் ஆனுவல் ஃபீஸ், செமஸ்டர் ஃபீல வாங்குறாங்க. அங்க மந்த்லி ஃபீ தான். அந்த மந்த்லி ஃபீ கூட கட்டுறதுக்கு கஷ்டமான ஒரு காலகட்டம் தான். அண்ட் அங்கேயே இன்னொரு ஸ்கூல்ல வந்து அம்மா எனக்கு ஃபர்ஸ்ட் எல்கேஜிக்கு ட்ரை பண்ணாங்க அட்மிஷன் வாங்குறதுக்கு. ஆனா அப்பா அம்மா பெருசா படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்க சீட் கொடுக்கல. பெற்றோர்கள் படிக்காததுனால உங்களுக்கு சீட் கொடுக்கல. ஆனா சென்ட் ஜான்ஸ்ல சேர்த்துக்கிட்டாங்க. அப்பா அம்மா படிக்காட்டியும் பரவாயில்ல, நாங்க படிக்க வைக்கிறோம் உங்க பிள்ளையன்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு சார், நான் ஃபர்ஸ்ட் ரேங்கை தவிர என் வாழ்க்கையில எதுவுமே வாங்கினது கிடையாது. எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் மட்டும்தான் வாங்குவேன். என்னை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மிங் அப்படிங்கிறது அந்த சின்ன வயசுல இருந்தே அந்த ஆர்வம் வரணும். நான் எந்த துறையில இருக்கணும் அங்க நான் பெஸ்டா இருக்கணும், பெஸ்டா இருக்கணும், பெஸ்டா இருக்கணுங்கிறது திடீர்னு 40 வயசுல 30 வயசுல வராது. ஸ்கூல்ல இருக்கும் போது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை என்னது? படிக்கிறது. அத முழுமையா என்னால பெஸ்டா கொடுக்க முடியணும் அப்படிங்கறதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். அப்பா அம்மா வந்து இன்னைக்கு சில்ட்ரன் எல்லாம் சொல்றாங்கல்ல, எங்க அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எங்க அப்பா அம்மா வந்து ஸ்ட்ரிக்ட் STRICT கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதலாம், அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட். ஏன்னா எங்க தலைமுறைகள்ல பல தலைமுறைகள்ல பெண்களை படிக்க வச்சதே கிடையாது. ஓகே. நான் தான் ஃபர்ஸ்ட். அப்போ அப்பா வந்து அவ்வளவு ரிஸ்க் எடுத்து என்னை படிக்க வைக்கிறாரு. நான் நல்லா படிச்சாதான் என் குடும்பம் தலை தூக்கி நிற்கும். இல்லாட்டி என்ன சொல்லிடுவாங்க எங்க அப்பாவை, இந்த படிக்க வச்சில்ல உன் பொண்ண பாரு எப்படி போயிட்டா பாரு சொல்லுவாங்கல்ல. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு ரொம்ப குட்டி வயசுல இருந்தே இருந்துச்சு. ஏன்னா நான் பாக்குறேன் எங்க அப்பா ஃபேமிலியில ஒரு யாருமே படிச்சதே இல்லை, ஸ்கூலுக்கே போனது கிடையாது. எங்க அப்பா 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சாரு, அம்மா 10th வரைக்கும் படிச்சாங்க. அப்போ வேற பெருசா படிப்புங்கிறது அங்க கிடையாது. அதனால நம்ம எப்படியாவது படிச்சு ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா ஆயிடணும். இது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமா ஆமா, பண்ணியே ஆகணும். அது ஒரு வெரி, கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்ல சார், வெரி. வெரி வந்து எனக்கு எந்த அளவுக்கு எனக்கு ஸ்கூல் லைஃப்ல காட்டுச்சுன்னா, ஒரு பெஞ்ச் அண்ட் டெஸ்க்ல பெஞ்சா தானே இருக்கும் ஸ்கூல்ல, எல்லாரோடையும் சேர்ந்து உட்கார்ந்தா அவங்க எல்லாம் தொண்ணு பேசுறாங்க, டிஸ்டர்ப் ஆகுது எனக்கு. அதனால எனக்கு வந்து எல்லாரோடையும் உட்கார பிடிக்கல. நான் போய் தனியா முன்னாடி ஆர்ம் சேர்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு படிக்கிறதுல டிஸ்டர்ப் ஆகிறதுனால தனியா போய் நான் உட்காரணும். இவ்வளவு ஃபோக்கஸ்டா இருந்திருக்கீங்க. ஃபோக்கஸ்னா அவ்வளோ ஃபோக்கஸ்ட். ஆனா வீட்ல எல்லாம் உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. அம்மா ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. டியூஷன்லாம் போறதுக்குலாம் எங்கள்கிட்ட காசு கிடையாது, ஸ்கூல் ஃபீஸுக்கு எங்க வழி இல்ல. அதனால நானே படிப்பேன், நானே நல்லா படிப்பேன், நானே டெய்லி உட்காந்து படிப்பேன். அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் விளையாடுவேன். எனக்கு ஒரு தம்பி, அவனுக்கு சொல்லி கொடுத்து படிப்பேன். ஸோ அதனால ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நான் அந்த ஆர்ம் சேர்ல தான் இருப்பேன். நான் கிளாஸ் லீடர், நான் முன்னாடி சேர்ல தான் தனியா உட்காந்துருப்பேன். யாராவது கிளாஸ்ல டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு பிடிக்காது. இந்த கிளாஸ்ல அப்படி சில பிள்ளைங்க இருப்பாங்க தெரியுமா, டீச்சர் கிளாஸ் டைமுக்கு வரலன்னா கிடுகிடுன்னு ஓடி போய் கூட்டிட்டு வந்துருவாங்க. மேம் நீங்க ஹோம்ஒர்க் கொடுத்தீங்க ஏன் செக்கே பண்ணலன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த ரீசெண்டா ஏதோ ஒரு படத்துல கூட நான் பார்த்தேன், இப்ப வந்த ஒரு படத்துல கூட அந்த மாதிரி தான் நான். எனக்கு வந்து உங்களை பிடிக்காம நிறைய பேர் இருப்பாங்களே கிளாஸ்ல. அதையே கேக்குறீங்க, என்னைய பார்த்தாலே கடுப்பாவாங்க. நீ தான் இப்படி படிச்சு தொலைற, எங்களையும் படிக்க சொல்ற. நான் அப்படிதான். பட் தென் எனக்கு நான் பிறந்தப்போ அன்னப்பிளவோட உதட்டு பிளவோட பிறந்த குழந்தை. அது அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு கிட்டத்தட்ட 7-8 வயசு வரைக்கும் தெரியல. யாரும் என்ன பார்த்தாலும் நீ கீழே விழுந்துட்டியா கேட்டுட்டே இருப்பாங்க. ஏன் அப்படி கேட்கறாங்கன்றது கூட எனக்கு யோசிக்க தெரியல. அதுக்கப்புறமா நான் ஒரு 6-7 படிக்கும் போது என் கிளாஸ்ல இருக்க பசங்க எல்லாம் என்னை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, ஓ எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு, இவங்களுக்கெல்லாம் அது இல்ல, நான் கீழேயும் விழல. அதுக்கப்புறமா எங்க அப்பா அம்மாட்ட போய் கேட்டா அப்புறம் சொன்னாங்க, இல்ல இதுக்கெல்லாம் சர்ஜரி பண்றதுக்கு நிறைய செலவாகுமா, அது எங்களால இப்ப பண்ண முடியாது, அதனால தான் அப்படியே இருக்கு. அப்ப சின்ன வயசுல உங்களுக்கு பேசும்போது ஏதாவது? ஆமா ஸ்பீச் டிஃபிகல்டிஸ் நிறையவே இருந்தது. ஆனா அப்ப எங்களுக்கு ஸ்பீச் தெரபிக்குலாம் போறதுக்கு வசதி இல்ல. ஆனா எங்க அம்மா என்ன வந்து கர்நாடிக் மியூசிக் கிளாஸஸ் சேர்த்து விட்டாங்க. அப்பவே நாங்க இருந்தது அந்த மயிலாப்பூர் மந்தவெளி ஏரியா, அதனால அங்க பெரிய காசு கிடையாது. ஒரு 50 rupees கொடுத்தா ஒரு மாசத்துக்கு கிளாஸுக்கு போலாம். ஆனா அவங்க 8 கிளாஸ் தான் வர சொல்லுவாங்க, நான் டெய்லி போய் உட்கார்ந்துருவேன். அதனால அங்க போய் பாடி வந்ததுதான் எனக்கு பேச்சு. இல்லாட்டி எனக்கு சில வார்த்தைகள் சரியா உச்சரிக்க வராது. அது எல்லா உதட்டுப்பிளவு குழந்தைகளுக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை. சோ ஸ்பீச் தெரபிக்கு போக முடியலன்னா பரவாயில்ல, கர்நாடிக் மியூசிக் போய் கத்துக்கோங்க. இப்பயும் ஸ்பீச் டிஃபிகல்டிஸ் இருக்கிற குழந்தைகளுக்கு கிளாசிக்கல் மியூசிக் மாதிரி ஒரு தெரப்பி
ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த உலகத்திலே கிடையாது, நானே சொல்வேன். இன்னைக்கும் நான் நிறைய பிள்ளைகளை பார்க்குறேன், அவங்க சரியா கேர் எடுக்காம. இது பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு இப்போ கொடுத்தது இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே பிள்ளைகள் விட்டுருக்காங்க. இல்ல, இல்ல. நான் என்ன சொல்வேன், என்னால தெளிவா பேச முடியும், இத்தனை மேடைகள்ல பேச முடியுதுன்னா யாருனாலையும் முடியும், கண்டிப்பா முடியும். அதனால இட்ஸ் நாட் a பிக் திங். அதை கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தேன். 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எவ்ரிடே கிளாஸுக்கு போவேன், சண்டே கூட போவேன். வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலும் பாட்டு கிளாஸ் இருக்குன்னு ஓடிடுவேன், போயிட்டு வருவேன். அப்புறம் ஸ்கூல்ல வந்து நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, எல்லாரும் என்னை ஒதுக்கிறதுக்கு காரணம் நான் மற்றவங்களை விட கொஞ்சம் ரொம்ப படிப்புன்னு போரிங்கா இருக்கேன், அதனால எப்படியாவது இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். ஓ, டீச்சர் ஆயிட்டீங்க அவங்களுக்கு. அப்போ அவங்க நல்ல மார்க் வாங்க சரண்யானால தான் நாங்க நல்லா படிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அப்படிதான் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அப்போ என்னை ஒதுக்கின நிறையா ஃப்ரெண்ட்ஸ், என்னை புல்லி பண்ண நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னைக்கு என்னோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, சரண்யா நீ அப்பத்திலிருந்தே நீ நார்மலே கிடையாது, நோ வண்டர் யூ டூ சோ மெனி திங்ஸ் இன் லைஃப். சார் நான் என்ன சொல்வேன், நான் இருந்த அந்த ஸ்மால் ஏரியால இங்கிலீஷ் எல்லாம் பேச மாட்டாங்க, யாருமே பேச மாட்டாங்க. எனக்கு ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பேசுற இங்கிலீஷ் எல்லாம் அப்படியே மலைப்பா இருக்கும் பார்க்க. பெருசா இங்கிலீஷ் என்டர்டெயின்மெண்ட் எல்லாமும் எங்க வீட்டுல கிடையாது, எங்க வீட்டுல டிவியே இல்லை 4 நாள். அப்போ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எங்க போறது, அதெல்லாமும் கிடையாது. அப்போ 10 வயசு வரைக்கும் ஆங்கிலம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு எட்டா கனியா தான் இருந்தது. புரியாது, பார்த்தாலே ஆசையா இருக்கும், எப்படிரா பேசுறாங்க. ஆனா எனக்கு ஒரு டீச்சர் கிடைச்சாங்க, சீமாராஜ்னு ஒரு இங்கிலீஷ் டீச்சர், சென்ட் ஜான்ஸ்ல. அவங்க வந்து இட்ஸ் ஓகே, நீ தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, கீப் ஸ்பீக்கிங் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், பேசினாலே இங்கிலீஷ்ல மட்டுமே பேசு ஸ்கூல்ல, டோன்ட் ஈவன் ட்ரை டு டாக் இன் தமிழ், கொஞ்சம் பேசினாலும் பரவாயில்ல நீ இங்கிலீஷ்லயே பேசுனா. எனக்கு நிறைய மேடை வாய்ப்புகள் கொடுத்தாங்க, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் படிக்க சொன்னாங்க. அந்த டீச்சர் கொடுத்த ஒரு ரொம்ப நல்ல டிப் இன்னைக்கு நான் இந்த பாட்காஸ்ட் மூலமா பேரண்ட்ஸ்க்கு சொல்லுவேன். உங்க குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் பேச வரலன்னா பெருசா ஃபாரின் என்டர்டெயின்மெண்ட் பார்த்தா உங்களுக்கு வரும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி வர்றது கிடையாது. இந்தியன்ஸ் பேசுற இங்கிலீஷ் வேற சார், அமெரிக்கன்ஸ் பேசுற இங்கிலீஷ் வேற. ஒரு குழந்தையோட பிரெயின்ல இது வேற லாங்குவேஜ், அது வேற லாங்குவேஜ், அப்படிதான் அது ஸ்டோர் ஆகும். அப்போ அந்த இந்தியன்ஸ் பேசுற இங்கிலீஷ் நமக்கு எங்க கிடைக்கும்? இந்தியன் இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ் இருக்குல்ல, கரெக்ட், அர்னாப் கோஸ்வாமி, அந்த மாதிரி இங்கிலீஷ் பேசக்கூடிய இந்தியன்ஸ் அவங்களோட வீடியோஸ் எங்க இருக்கோ அதை தேடி பார்த்தா அதுல இருந்து அவங்களோட லேர்னிங் வந்து பெட்டரா இருக்கும். அதை ரெகுலரா பார்க்க வைக்கலாம். எந்த ஒரு மொழியுமே காதுல விழுந்தா தானே எங்க பேச வரும். அப்போ அது அவங்க ரெகுலரா ஒரு 30 minutes 40 minutes பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இங்கிலீஷ் வரும். சில குழந்தைகளுக்கு 10 வயசுல வரும், சில குழந்தைகளுக்கு 15 வயசுல நிச்சயமா வரும், கண்டிப்பா வரும். அதனால எனக்கும் வந்துச்சு, அப்படித்தானே எனக்கு வந்துச்சு. அப்ப எனக்கு வரும்னா ஐயோ எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், சரண்யா நல்லா இங்கிலீஷ் பேசுறா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் தென் நான் ஹிந்தி செகண்ட் லாங்குவேஜ், ஹிந்தியும் நல்லா பேசுவேன். ஹிந்தி எனக்கு தமிழ் வந்து செகண்ட் லாங்குவேஜ் கிடையாது. தமிழ் வந்து அப்பா பேச்சுல இருந்து கேட்டு வாங்கினதுதான் எனக்கு தமிழ் பேசுறீங்க. ஐயோ அப்பா ஒரு அறிஞர், உங்களுக்கு தெரியும், அப்பாவோட தமிழை கேட்டு வளர்ந்த செகண்ட் லாங்குவேஜ் கூட ஹிந்தி எடுத்துட்டு நீங்க தமிழ் லிட்ரேச்சர் படிச்ச மாதிரி இருக்கு உங்களுடைய தமிழ் உச்சரிப்பெல்லாம். அது வீட்டுல ஆங்கிலம் கலக்காத தமிழ், எங்க சுத்தமான தமிழ். ஆமா, அப்பாவை டேடின்னு அவ்வளவு விரட்டி அடிச்சிருவாரு. மம்மி டாடி எல்லாம் எங்க வீட்டுல கிடையாது. அம்மான்னு சொல்லு, அப்பான்னு சொல்லு, அவ்வளவுதான். தமிழ்ல பேசுனா பேசு, இல்லாட்டி வெளியில போயிரு. தமிழ் ஆனா எழுத படிக்கலாம், இப்ப எழுத படிக்க தெரியும். இலக்கியம் மட்டும் எனக்கு தெரியாது, நான் படிக்கல. ஆனா எழுத படிக்க நல்லா தெரியும், நான் கத்துக்கிட்டேன். வீட்லயே கத்துக்கிட்டேன். சோ என்னோட ஸ்கூல் வாழ்க்கை ஃபுல்லாவே ஸ்காலர்ஷிப்ல தான் படித்தேன். சார் இன்னைக்கு நிறைய சில்ட்ரன் சொல்றாங்கல்ல, எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ், நான் ஆசைப்படுற இடத்துக்கு எங்க அம்மா அப்பா கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க. எங்க அப்பா ஒரு டிராவல் ஏஜென்ட், இன்டர்நேஷனல் டிராவல் ஏஜென்ட். ஆனால் நான் முதல் முறையா வெளிநாட்டுக்கு போனது 21 வயசுல. 21 டிராவல் ஏஜென்ட்டா இருந்தும் உங்களுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது போக முடியல? இல்ல, அப்பாக்கு வந்து நிறைய ஃப்ரீ டூர்ஸ் கிடைக்கும், ஃப்ரீ டிக்கெட்ஸ் கிடைக்கும். எல்லாத்தையும் ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கு தான் கொடுப்பாரு, உழைக்கிறவங்க அவங்களுக்கு தான், உங்களுக்கு எல்லாம் கிடையாது. நீ படிச்சு நீ சம்பாரிச்சு நீ எதையோ பண்ணிக்கோ. அதை நாங்க அக்செப்டும் பண்ண கத்துக்கிட்டோம். அப்பா பண்றதெல்லாம் கரெக்ட். அப்பாவை எதிர்த்தெல்லாம் நான் வாழ்க்கையில ஐயோ அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஐயோ இல்லவே இல்லைங்க, எனக்கு எங்க அப்பா வந்து தெய்வம். அவர் என்ன சொல்றாரோ அதான் கரெக்ட், அவ்வளவுதான். அப்பா வந்து நாங்கெல்லாம் எங்கேயாவது இங்க திருச்செந்தூர் போவோம், எங்க ஊரு. அங்க எக்ஸ்ட்ரா பெட் எல்லாம் கிடைக்காது. ஒரு பெட் இருக்கும், அப்பா அம்மா தம்பி தூங்குவாங்க. சரண்யா நீ பாய விரிச்சு தூங்குனா நான் பாய விரிச்சு தூங்குவேன். ஆமா, அதுல நான் ஆர்கியூ எல்லாம் பண்ண மாட்டேன்.
எனக்கு வந்து என் தம்பினா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப உயிர். ஆஹா. அதனால அவன் மெத்தையில தூங்கிட்டு பாப்பா அப்படி சொல்லிடுவேன். இப்பயும் எனக்கு அவனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது Super. சின்ன வயசுல இருந்தே ஐ திங்க் அப்பா என்ன எவ்வளவு ஏஜ் டிஃபரெண்ட் உங்களுக்கு? 4.5 வயசு, 4 வயசு 4.5 இயர்ஸ் டிஃபரன்ஸ். அது சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது. நீ தான் அவனை வளர்க்கணும், வளர்க்கணும்னு. நீ தான் வந்து அவனை பாத்துக்கணும். ஐ திங்க் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சில வேளை நினைப்போம் இல்ல சார், 2 குழந்தைகளையும் ஒரே மாதிரி வளர்க்கணும். அது அப்படி பண்ண முடியாது. எப்படியுமே எல்டர் சைல்டுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா கொடுக்கணும், மரியாதையும் கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த எல்டர் சைல்டு அந்த சின்ன குழந்தைய பார்த்துப்பாங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் பேரண்டிங். அது எனக்கு நிறையவே கிடைச்சது. இன்னொன்னு சுவாரஸ்யமா சொல்லணும், எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எல்லாம் வாங்கிட்டு போய் அப்பாட்ட இப்படி எல்லாம் கொடுத்தா பாராட்டெல்லாம் செய்வாங்கல்ல. எங்க வீட்டுல அதெல்லாம் கிடைக்காது. நோ நோ நோ, அப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க்னு போனா இதுக்கு தானே படிக்க வைக்கிறேன், இதுக்கு என்ன உனக்கு கேடையும் கொடுப்பாங்க, படிப்போ அவ்வளவுதான். அம்மாவும் அவ்வளவுதான். அம்மா அம்மா வேலையா இருக்கேம்மா அப்புறம் வாமான்றாங்க. சரி டாக்டர் சரண்யா, உங்க நேட்டிவ் இது ஒரிஜினலி அப்பா அம்மா இந்த அப்பா வந்து திருச்செந்தூர். ஓகே. அம்மா வந்து அம்மாவோட அப்பா எல்லாம் பேராவூர்ணி, தஞ்சாவூர். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு ஸ்ரீலங்கால இருந்தாங்க, அதுக்கப்புறமா இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அப்பா வந்து நீங்க பிறந்தது இங்கதான் இல்லையா? ஆமா, சென்னை இசபெல் ஹாஸ்பிட்டல் தான். ஆமா ஆமா, அதுவே ஒரு பெரிய சுவாரஸ்யம் சார். நான் பிறந்தப்போ சி செக்ஷன், எங்க அம்மாக்கு வந்து சி செக்ஷன், அதுக்கு 5000 ரூபாய் கட்டுறதுக்கு எங்க அப்பாட்ட காசு இல்லையாமா. அதனால ஒரு 3-4 நாள் அங்க ஹாஸ்பிட்டலே இருந்தோமா எக்ஸ்ட்ரா, அப்பா அந்த காசை எடுத்துட்டு வர வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்னோட தம்பி பிறந்ததுக்கு அப்புறமா எங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட் வந்து கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு, இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே டாக்டர், இப்போ ஸ்கூல் ரொம்ப அழகா இருந்தது உங்களுடைய ஸ்டோரி. இப்போ இங்கேருந்து அப்படியே எந்த காலேஜுக்கு போனீங்க, காலேஜில் எப்படி இருந்தது உங்களுடைய லைஃப், அதை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்க. எனக்கு வந்து எங்க அப்பாவோட பிசினஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, 40 பேர் எங்க அப்பாட்ட, நான் ஸ்கூல் படிச்சு முடிக்கும் போது 40 பேர் எங்க அப்பாட்ட வேலை பார்ப்பாங்க. ஆனாலும் நாங்க 600 ஸ்கொயர் ஃபீட் வீட்ல தான் இருந்தோம். எல்லா சம்பாத்தியமும் ஸ்டாஃபுக்கு தான், ஸ்டாஃபுக்கே தான். டொனேஷன், நிறைய பேரை படிக்க வச்சிருக்காங்க. எங்க வீட்டுல ஜென் கார் தான் இருந்துச்சு. அப்பாவோட கம்மியா பிசினஸ் பண்ற நிறைய டிராவல் ஏஜென்ட்ஸ் பென்ஸ் BMW எல்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா எங்க வீட்டுல அதெல்லாம் கிடையாது. பேசிக்கலி எனக்கு தெரிஞ்ச அப்பாவுக்கு பெருசா பண ஆசை எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ, அது அப்பாக்கும் இல்ல அம்மாக்கும் இல்லங்க. சர்வீஸ் வேலை செய்யறவங்களுக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்ன்றது அவங்களுக்கு இருக்கணும். ஆமா ஆமா, அந்த மாதிரி தான் அப்பா. அதனால எங்களுக்கும் பெருசா தெரியல, அந்த லைஃப் நாங்க பார்த்ததே கிடையாது. அதனால நாங்க அதுக்கு ஆசைப்படல. ஆனா அப்பாவுக்கு ரொம்ப மரியாதை, எங்க போனாலும் அப்பா மதிக்கிறாங்க. அதனால பிசினஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் டிராவல் அண்ட் டூரிசம் படிக்கலாம்னு சொல்லி இங்க சென்னையில ஒரு காலேஜ்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க போனேன். நான் 12th நல்ல மார்க் வாங்கினேன் சார், 98% வாங்கினேன், ஸ்கூல் டாப்பர். அப்ப எனக்கு எங்கேயுமே சீட் கிடைக்கும். திரும்ப நாங்க போய் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது அந்த காலேஜ்க்கு வெளியில ஒரு 3-4 கேர்ள்ஸ் 3-4 பசங்களோட சேர்ந்து சிரிச்சு கார்ல ஏறி போறதை எங்க அம்மா பாத்துட்டாங்க. இதோட இந்த காலேஜ் உனக்கு கிடையாது, இதெல்லாம் கிடையாது, உனக்கு இது கிடையாது, ஏதாவது ஒரு ஸ்ட்ரிக்ட் காலேஜ்ல தான் உன்னை போடணும், இது என்ஜினியரிங் வரட்டும், எல்லாரும் படிக்கிற பிள்ளை தானே நீ என்ஜினியரிங் போ அப்படின்ட்டாங்க. அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங்ல வந்து எனக்கு எல்லா காலேஜுமே இருந்தது. அண்ணா யூனிவர்சிட்டி இருந்தது, SSN இருந்தது. ஆனா சென்ட் ஜோசப்ஸ்ல வந்து சாப்பாடு கிடைக்கும், நான்வெஜ் சாப்பாடு, வாரத்துல 5 நாள் நான்வெஜ் சாப்பாடு கிடைக்கும், ஃப்ரைடே மட்டும் தான் இருக்காதுனால ஓகே கிடைச்சாலும் பரவாயில்ல, சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொல்லி நான் அங்க போய் பிடெக் ஐடி, சாப்பாடு தான் முக்கியம், அதுதான் முக்கியம், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்பயும் அதான் முக்கியம் சார். நல்லா எங்க அப்பா என்ன அப்படித்தான் வளர்த்திருக்காங்க. எங்கேயாவது சின்ன இடத்துக்கு டூர் போனா கூட, இங்க எங்கேயாவது லோக்கல்ல போவோம், ஒரு மகாபலிபுரம் போனா கூட சாப்பாடு நல்லா கிடைக்கும், சாப்பிட்டுறணும். சாப்பிடாட்டி டூர் என்னத்தை என்ஜாய் பண்றது, அது முடியாது. அதனால சாப்பாடு வெரி இம்பார்ட்டன்ட். அதனால நான் சென்ட் ஜோசப்ஸ்ல போய் சாப்பாடுக்காக இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். அதுல ஐ எம் வெரி குட் அட் கோடிங். என்னால ரொம்ப நல்லா கோடிங் பண்ண முடியும். அல்காரிதம்ஸ் அண்ட் கோடிங் எனக்கு நல்லா வந்தது. அங்கேயும் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. 4 வருஷமும் ஸ்காலர்ஷிப் வாங்கினேன். கிளாஸ் டாப்பர், காலேஜ் டாப்பர் எல்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறமா டிசிஎஸ்ல எனக்கு வேலை கிடைச்சது. நான் போனேன் வேலைக்கு. ஆமா, டிசிஎஸ்ல ட்ரிவாண்ட்ரம்ல வந்து ட்ரைனிங். அதுக்கப்புறமா சென்னை 1 ஆஃபீஸ்ல வேலை பார்த்தேன், ரிசர்ச்ல இருந்தேன். எல்லாரும் ப்ராஜெக்ட்ஸ்க்கு போனாங்க, நான் டைரக்டா ஃபர்ஸ்டே ரிசர்ச்சுக்கு தான் போனேன். ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் R&Dல தான் வேலை பார்த்தேன். 2008ல வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். 2009ல என்ன பொண்ணு கேட்டு வந்தாங்க ஃப்ரம் JPR ஃபேமிலி. பொண்ணு கேட்டு வரும்போது என்னோட மாமனார் வந்து இல்ல எங்களுக்கே இவ்வளோ
இண்டஸ்ட்ரீஸ் காலேஜஸ் எல்லாம் இருக்கும்போது சம்பளத்துக்கு ஒரு இடத்துல மருமக வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னனால நான் குவிட் பண்ணிட்டேன் ஜாப் குவிட் பண்ணிட்டு நான் போயிட்டேன், கல்யாணம் பண்ணி போயிட்டேன். சார் நீங்கள் யோசிச்சு பாருங்க சார், 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 60,000 ஸ்கொயர் ஃபீட் வீடு. எனக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் வந்து பயங்கரமா இருந்தது. ஒரு அதுவும் ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பா அம்மா கிட்ட இது ஸ்ட்ரிக்ட், செம்ம ஸ்ட்ரிக்ட். கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வரைக்கும் ஸ்ட்ரிக்ட். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங்ல இருந்து ஐ காட் மேரிட். நான் வந்து எப்பவுமே இப்பயும் சொல்லுவேன், நீ வந்து அப்பா செல்லமா அம்மா செல்லமா ஹஸ்பண்ட் செல்லம். ஆமா, எனக்கு வந்து அதிகமா செல்லம் கொடுக்கறதே என் ஹஸ்பண்ட் தான். ஆனா ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும் உங்க பேரண்ட்ஸ் மேல அவ்வளவு பாசமா இருந்திருக்கீங்கல்ல, ரெஸ்பெக்ட் அவ்வளவு. ரெஸ்பெக்ட், எனக்கு பாசத்தை தாண்டி எனக்கு மரியாதை நிறையவே இருக்கு. நான் ஐ லாஸ்ட் மை ஃபாதர் 1.5 years பேக். அப்பா இறந்து போகும்போது எனக்கு நோ ரிக்ரெட்ஸ் சார், நோ ரிக்ரெட்ஸ். எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்ட் லைஃப் நான் அவரோட வாழ்ந்தேன். நான் எங்க அப்பாவோட சண்டை போட்டதே கிடையாது. நோ நோ நோ, அதெல்லாம் எனக்கு அவ்வளோலாம் எனக்கு தைரியம் கிடையாது. அப்பா எது சொன்னாலும் கரெக்ட். ஒரு அப்பாவுக்கு ஒரு மகளா நான் என்ன பண்ணணுமோ, எவ்வளோ நல்ல பேர் வாங்கி கொடுக்கணுமோ, ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி, நான் டாக்டரேட் வாங்கும் போதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவ்வளோ சந்தோஷம்னா தாங்க முடியாத அளவு சந்தோஷம். அதுக்கப்புறம் நான் தமிழ்நாடு மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் உறுப்பினராக இருந்தப்போ எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் எங்கள் அப்பாட்ட போய் சொன்னாங்க, உங்கள் பொண்ணை மாதிரி ஒரு ஆஃபீஸரை நான் எங்கள் வாழ்க்கையில் பார்த்தது இல்லைங்க, அவ்வளோ நேர்மையாக இருக்கு அந்த பிள்ளை, அப்படி வேலை பார்க்குது. ஸோ அதெல்லாம் அப்பாவுக்கு ரொம்ப பெருமை. அதனால அதை விட ஒரு 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 குழந்தை வந்து அவங்க பெற்றோர்களுக்கு வேற என்ன கொடுக்க முடியும்? நான் எதுவுமே கொடுத்தது இல்லை சார். எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு கிஃப்ட் என் வாழ்க்கையில வாங்கி கொடுத்தது இல்லை. நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா இதை விட பெரிய கிஃப்ட் என்னங்க இருக்கு? ஏன்னா பசங்களை வந்து வேற யாராவது வந்து பேசும்போது அவ்வளோ நேர்மையா இருக்காங்க, அவ்வளோ நல்லா பண்றாங்கன்னும் போது அதுதான் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு சில்ட்ரன் அவங்க பேரண்ட்ஸ் கொடுக்குற பெஸ்ட் கிஃப்ட்னு நினைக்கிறேன். ஆமா, ஃபேண்டாஸ்டிக் டாக்டர். ஆமா ஆமா. ஸோ அதனால அதுக்கு அப்புறமா நான் வந்து டிசிஎஸ்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சு அப்புறம் கல்யாணம் பண்ணி போயிட்டேன் சார். அதான் நான் சொன்னேன், ஒரு மாசம் அந்த லைஃப் ஸ்டைல் நல்லா என்ஜாய் பண்ணேன். வீட்டுல 6 காரு, வண்டர்ஃபுல். இங்க திரும்பினா வேலைக்காரங்க இருக்காங்க, சினிமா மாதிரி இல்ல இருக்கு, நல்லா இருந்துச்சு. ஒரு மாசத்துல எனக்கு போர் அடிச்சிருச்சு சார். நான் வந்து படிச்சு வேலை பார்த்து அப்படி இருந்த ஒரு பிள்ளை. ஆமா, வீட்டுல இருந்தா என்னால இருக்க முடியுமா? எனக்கு சமையலும் பெருசா வர மாட்டேங்குது. அங்க இருக்கிற குக்கு என்னை விட நல்லா சமைக்கிறாரு. நான் என்னதான் பண்றது? அவங்க நான் சமைக்கணும்னு எதிர்பார்க்கல, அவங்க நான் வீட்டு வேலை பார்க்கணும்னு எதிர்பார்க்கல. நீ ஜாலியா இருன்னு சொல்றாங்க, ஆனா அதான் எனக்கு வர மாட்டேங்குது. எனக்கு வேலை பார்க்கணும், எனக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில பண்ணணும். நான் வந்து சரி ரொம்ப போர் அடிக்குது, பிரெக்னென்ட் ஆயிடுவோம். அதுக்காக போர் அடிக்குது, ஏதாவது ஒன்று வாழ்க்கையில பண்ணணும். வித்தியாசமா இருக்கு, போர் அடிக்கிறது, ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்புறம் தென் ஐ வாஸ் பிரெக்னென்ட். அப்ப டியூரிங் பிரெக்னன்சி ஆல்சோ ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி போர்ட். அதுக்கப்புறம் நான் என் ஹஸ்பண்டோட தாத்தா திரும்ப ஜேபிஆர் சார் கிட்ட நான் போய் சொன்னேன், ஐயா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது ஐயா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மக்களே நீ படி, மக்களே நீ நல்லா படி, நீ அறிவாளி, நீ ரிசர்ச்ல வேலை பார்த்த பிள்ளை, உனக்கு டாக்டரேட் அளவுக்கு உனக்கு வந்து டேலண்ட் இருக்கு, நீ ஏன் படிக்க மாட்டேங்கிற? ஓ இப்படி ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம யோசிக்கவே இல்லையே. போட்டேன் எம்எஸ்சி சைக்காலஜி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. பிரெக்னெண்டா இருக்கும்போதே போனேன், கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன், படித்தேன். இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு எப்படி உங்களுக்கு இந்த சைக்காலஜி இந்த மெடிக்கல் இதில் எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது டாக்டர்? சார் நான் வந்து அந்த டிசிஎஸ்ல நான் வேலை பார்த்த ரிசர்ச் ப்ராஜெக்ட்டுக்கு எங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட் தேவைப்பட்டது. அசாம் அண்ட் பீகாரோட கவர்மெண்ட்டுக்கு ஒரு எஜுகேஷனல் ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம், ரிசர்ச் ப்ராஜெக்ட். ஸோ அதுக்கு ஒரு எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்டோட கன்சல்டன்சி தேவைப்பட்டது. அப்போ தமிழ்நாட்டிலே யாரும் கிடையாது, டெல்லியில மட்டும்தான் ஒருத்தர் இருந்தாரு. அவரோட அப்பாயின்மெண்ட் 17 நாள் கழிச்சு தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. டிமாண்ட். தென் ஐ ரியலைஸ்ட் இதுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கே, இது என்ன வேலை அப்படின்னு நான் அப்பவே நோண்டி பார்க்க ஆரம்பிச்சேன். இது என்ன வேலை, இதுல என்ன படிப்பாங்க, என்னென்ன மாதிரி வேலை செய்வாங்க. அப்போ நாங்கள் ரிசர்ச் ரிப்போர்ட் ரெடி பண்ணும் போதே, அது எப்போ 2008லே சொன்னாங்க, இன்னொரு 15 years கழிச்சு இந்த ஒரு ப்ரொஃபஷனுக்கு டிமாண்ட் எந்த அளவுக்கு அதிகரிக்கும். பிகாஸ் ஸ்கிரீன் டைம் இஸ் இன்க்ரீசிங் இன் சில்ட்ரன். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை நோட் பண்ணும்போது, இப்போ எனக்கு படிக்கணுங்கிற ஒரு சாய்ஸ் வரும்போது திரும்ப எனக்கு என்ஜினியரிங் படிக்கிறதுல எனக்கு திரும்ப எப்படி, ஆல்ரெடி நீங்க நல்லா சாப்பிட தான் இன்ஜினியரிங்கே ஜாயின் பண்ணீங்க. ஆமா. ஸோ அதனால நான் வந்து எம்எஸ்சி சைக்காலஜி போட்டேன். அதுதான் வழி.
முன்னாடி நாங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு எம்எஸ்சி படிக்க முடிஞ்சது. இப்போ யூஜிசி நார்ம்ஸ் படி முடியாது. இப்போ பிஎஸ்சி சைக்காலஜி படிச்சு எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சு தான் போக முடியும். அப்ப இட் வாஸ் அலௌட். அதுக்கப்புறம் நீங்க பிஜி பண்ணிட்டு அப்புறம் பிஹெச்டி பண்ணீங்க. அப்புறம் பிஹெச்டி. ஆமா, என் டாட்டர்ஸ் பிறந்ததுக்கு அப்புறமா டாக்டரேட் வந்து இஸ் ஃப்ரம் ராஜஸ்தான். ஏன்னா எஜுகேஷனல் சைக்காலஜிக்கு டாக்டரேட் அங்கதான். என்னோட ட்ரைனிங் வந்து எய்ம்ஸ் டெல்லி ட்ரைனிங். ஆமா, 7 years சார் என்னோட டாக்டரேட். 7 ஆண்டுகள். ஆமா ஆமா. எல்லாரும் வந்து நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல யங் கேர்ள்ஸ் மெசேஜ் பண்ணுவாங்க, மேம் நாங்க உங்களை மாதிரி ஆகணும் மேம். எல்லாராலையும் ஆக முடியும். நான் வந்து எம்எஸ்சி 2 வருஷம் படிச்சேம்மா, அப்புறமா டிப்ளமா இன் எஜுகேஷன் 1 வருஷம் படிச்சேன், அப்புறம் 7 வருஷம் டாக்டரேட் பண்ணோம். ஐயோ 10 வருஷமா முடியாதுன்னு சார். எல்லாம் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு சார் எல்லாமே உடனே ஈஸியா கிடைச்சிரும் நினைக்கிறாங்க. எப்படி சார் கிடைக்கும்? வாய்ப்பே கிடையாது. அந்த பொறுமை இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, நிறைய ஃப்ரீ ஒர்க் பண்ணுங்க, கத்துக்கோங்க. அப்பதான் பெர்மனண்டா உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும்னா அந்த பொறுமை தான் இன்னைக்கு இல்ல நிறைய பேருக்கு. எக்ஸலென்ட் டாக்டர். இப்போ நிறைய பேருக்குள்ள டவுட் என்னன்னா, ஒரு சைக்காலஜிஸ்டுக்கும் ஒரு சைக்காட்ரிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஸோ நீங்க அது கொஞ்சம் விளக்கம் கொடுக்க முடியுமா? சைக்கியாட்ரிஸ்ட் அப்படிங்கிறவங்க மெடிக்கல் டாக்டர். அவங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு எம்டி சைக்கியாட்ரி, ஸ்பெஷலைசேஷன் கார்டியாலஜி, கைனகாலஜி அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி எம்டி சைக்கியாட்ரி படிக்கிறவங்க மனநலம் சார்ந்த நோய்களுக்கு மாத்திரை மருந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறவங்க. ஓகே, மெடிகேஷன் கொடுக்கலாம். மெடிகேஷன் அப்புறம் அதுல நிறைய ரிலேட்டட் தெரபிஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல வச்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுக்கறவங்க சைக்கியாட்ரிஸ்ட். இப்போ வெளிநாட்டுல சைக்கியாட்ரிஸ்ட் வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்பாயின்மெண்ட் கொடுத்து பொறுமையா கதை கேட்பாங்க. ஆனா இந்தியாவில் இருக்கிற பல சைக்கியாட்ரிஸ்ட்க்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் கதை கேட்கறதுக்கு பொறுமை கிடையாது. ஸோ ஒரு சோஷியல் ஒர்க்கர்கிட்ட ஹிஸ்டரி மட்டும் எடுத்துட்டு, ஒரு கவுன்சிலர்கிட்ட ஹிஸ்டரி மட்டும் எடுத்துட்டு அவங்க மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் மெடிசன்ஸ் எழுதி கொடுப்பாங்க. அதுதான் சைக்கியாட்ரிஸ்ட். நான் வந்து சைக்காலஜிஸ்ட். சைக்காலஜிஸ்ட்னா நான் டாக்டர் சரண்யா ஜெயக்குமார், பிகாஸ் ஐ எம் நாட் a மெடிக்கல் டாக்டர். பிஹெச்டி. அதனால தான் டாக்டர் சரண்யா ஜெயக்குமார். இப்போ எம்எஸ்சி சைக்காலஜி முடிக்கிற எல்லாரும் டாக்டர் போட்டுக்கலாமா? அப்படிலாம் போட்டுக்க முடியாது. அதெல்லாம் முடியாது. நிறைய பேர் அந்த தப்ப பண்றாங்க. அவங்க எம்எஸ்சி மட்டும் படிச்சுட்டு சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு அவங்களை சொல்லிட்டு அவங்க வந்து டாக்டரேட் போட்டு அப்படி போட்டுக்க முடியாது. டாக்டரேட் முடிச்சா தான் டாக்டர். நீங்க பிஹெச்டி பண்ணலனா நீங்க வெறும் சரண்யா தான். வெறும் மிஸ்ஸஸ் சரண்யா சைக்காலஜிஸ்ட். ஆனா இப்போ நீங்க அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா சார், டாக்டரேட் முடிச்சா தான் சைக்காலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்ப இந்தியாவிலும் இந்த வருஷத்துல இருந்து அந்த நார்ம்ஸ் வந்துருச்சு. இல்லனா எம்எஸ்சி மட்டும் முடிச்சாங்கன்னா அவங்க பேர் கவுன்சிலர் அப்படிதான் சொல்லுவாங்க. கவுன்சிலர். ஆனா இத்தனை வருஷம் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. கரெக்ட். கவுன்சிலிங். அதுலயே நிறைய தெரபிஸ் இருக்கு. இப்போ காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, டயலெக்டிக் பிஹேவியர் தெரப்பி, டாக் தெரப்பி, பிளே தெரப்பி, இந்த மாதிரி நிறைய தெரபிஸ் இருக்கு எங்களோட துறையில. அந்த தெரப்பி எல்லாம் அவங்க படிச்சாங்கன்னா அவங்க பேர் தெரபிஸ்ட். கவுன்சிலர், தெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட். இப்போ ஒரு குழந்தை வந்து படிக்க மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை படிக்க மாட்டேங்குது, ரொம்ப நாட்டியா இருக்கு, ரொம்ப அம்மா அப்பா சொல் பேச்ச கேட்கலன்னா நிறைய அம்மா அப்பா என்ன பண்ணிடுறாங்க தெரியாம சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலி நல்ல சைக்கியாட்ரிஸ்டா இருந்தாங்கன்னா, இல்லங்க இது சின்ன குழந்தை, இதுக்கு லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன், ஸ்கிரீன் டைம் ரிடக்ஷன், கொஞ்சம் பிளே தெரப்பி இதெல்லாம் கொடுத்தா அந்த குழந்தைக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட தான் அவங்க உங்ககிட்ட இது டைரக்ட் பண்ணணும். ஆனா சில பேர் அப்படி பண்றது கிடையாது. டைரக்டா மெடிகேஷன் கொடுத்துருவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும் டாக்டர், சைக்கியாட்ரிக் மெடிகேஷன் வந்து நார்மல் வயிற்று வலி தலைவலி மாத்திரை மாதிரி கிடையாது. ஒரு டாக்டரோட பிரெஸ்கிரிப்ஷன் இல்லாம அதை எடுக்கவும் கூடாது, நிறுத்தவும் கூடாது. பயங்கரமா அதுக்கு அட்வர்ஸ் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. இப்போ ஒரு பேஷண்ட் என்கிட்ட வராங்க, அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் பார்த்திருக்காங்க, சைக்கியாட்ரிக் மெடிசின்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு அந்த பிரெஸ்கிரிப்ஷனை பார்த்தாலே so many years of experience I understand இந்த கேஸுக்கு இந்த மெடிசினே தேவையில்லை. அப்ப நான் நிறுத்த முடியுமா? முடியவே முடியாது. எனக்கு தெரியும் இந்த குழந்தைக்கு மெடிசினே வேண்டான்ட்டு. ஆனாலும் நான் என்ன சொல்வேன், போங்க சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போய் கேட்டு நிறுத்துங்க. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனைன்னு போய் மருந்து வாங்குவாங்க, அவங்க திரும்ப 1.5 மாசம் கழிச்சு ஃபாலோ வான்னு சொல்லுவாங்க, இவங்க 1.5 மாசம் கழிச்சு அப்படியே நிறுத்திடுவாங்க. இந்த மாதிரி பண்ணவே கூடாது சார். என்ன பிரச்சனைக்காக போனீங்களோ அது 2 மடங்கு 3 மடங்கு ஜாஸ்தி ஆயிடும். அதுதான் சைக்காட்ரிக் மெடிசின்ஸோட
பெரிய பிரச்சனையே அதுதான். ஓகே. ஆனா டாக்டரோட பிரெஸ்கிரிப்ஷனோட எடுத்து நிறுத்தினா எவ்வளவு பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட சரியாயிருக்கு. சரியா? ஆமாமா, சைக்காட்ரிக். ஓகே. இப்போ உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வராங்கன்னு வைங்களேன், ஒரு கவுன்சிலிங்காக. ஓகே, அஃப்கோர்ஸ் நீங்க வந்து மெடிகேஷன் பிரிஸ்கிரைப் பண்ண முடியாது. கேஸ் உங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னும் போது நீங்க வந்து சைக்காட்ரிஸ்ட் கிட்ட சஜஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஆமா, சில கேசஸ் ஆஃப் ட்ரக் அடிக்ஷன், அதிகமான கஞ்சா அடிக்ஷன், கொக்கைன் அடிக்ஷன், அவங்க எல்லாம் என்னோட வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட வருவாங்க. அவங்கள சும்மா வச்சுக்கிட்டு 40 செஷன், 12 செஷன், 10 செஷன், 5 செஷன் வர வைக்கிறது தப்பு. எத்திக்கலி. பட் உங்களால இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இதுனா உங்களால ஹெல்ப் பண்ண முடியும் இல்லையா? இனிஷியல் ஸ்டேஜஸ்னா பண்ண முடியும். இப்பதான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படினா பண்ண முடியும், கண்டிப்பா முடியும். ஆனா அவங்க வந்து இதையே ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமா மேனியா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னா சும்மா அவங்க டைமை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. நீங்க சைக்காட்ரிஸ்ட் பாருங்கன்னு சொல்லிட்டு சப்போர்ட், அலைட் சப்போர்ட் தான் நாங்க பண்ணுவோம். பட் சைக்காட்ரிஸ்டால ஒரு ட்ரக் அடிக்ஷன்ல இருந்து வெளிய கொண்டு வர முடியுமா? சூப்பரா கொண்டு வர முடியும், அழகா. எஸ், 100% கொண்டு வர முடியும். ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட்னால கண்டிப்பா கொண்டுட்டு வர முடியும். இதுக்கு ECTன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி. ஓகே. அது அந்த காலத்துல ஷாக் ட்ரீட்மெண்ட்னு சொல்வாங்கல்ல, அந்த மாதிரி. ஆனா அனஸ்தீசியா கொடுத்து தான் அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாங்க. ஓகே. இப்போ இதுல வந்து ஒரு ஹெவி கேஸ் ஆஃப் கொக்கைன் யூசர் கூட ஒரு 5 to 6 செஷன்ஸ் ECTல ரொம்ப பெட்டர் ஆயிடுவாங்க. ஒரு 2-3 மாசத்துல ரொம்பவே நல்லா ஆயிடுவாங்க. அத்தனை நாளும் ஹாஸ்பிடலைசேஷன் வேணும் இருக்கணும். ஆமா, இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் சார். அது நம்ம ட்ரீட்மெண்ட் இஸ் எக்ஸ்பென்சிவ் இல்ல? ட்ரீட்மெண்ட் இஸ் எக்ஸ்பென்சிவ். கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ஸ்ல இதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லையா டாக்டர்? IMHல இருக்கு சார், கீழ்பாக்ல இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு பேஷண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஒழுங்கா போக மாட்டேங்கிறாங்க. அவங்க கொஞ்சம் இல்ல, சாரி டு இன்டரப்ட் டாக்டர். இப்போ இந்த நீங்க சொல்ற IMHலயும் மத்த கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ஸ்ல சைக்காலஜிஸ்டாவது இருக்காங்களா? இருக்காங்களா? ஆமாமா, சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காங்க. ஆமாமா, நல்ல டாக்டர்ஸ். நீங்க எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்லயும், டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் இருக்குல்ல, எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்லயும் சைக்கியாட்ரி டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒரு சைக்கியாட்ரிஸ்டோ 2 சைக்கியாட்ரிஸ்டோ இருக்காங்க, 2ல இருந்து 4 சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. ஆனா அவேர்னஸ் இல்ல மக்களுக்கு. இப்போ ஒரு கிராமத்துல இன்னைக்கு வந்து போதை பழக்கம் கிராமங்கள்ல கூட இருக்கு. அப்ப இருக்கும் பட்சத்துல ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு குழந்தை இந்த மாதிரி தப்பா இந்த மாதிரி பண்ணுதுன்னா அவங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் GHக்கு போனோம், டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட்ல அவங்க கொடுக்குற மெடிசின்ஸ் சாப்பிட்டு ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணா ஆக்சுவலி சரியாகும். பட் நீங்க சொன்ன அந்த ட்ரீட்மெண்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன், எல்லா இடத்துலயும் கிடையாது. சோ அப்படி அது ட்ரீட் பண்ணனா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஆமா, நல்ல சைக்காட்ரிக் ஹாஸ்பிடல்ஸ் எல்லாம் இருக்கு. பட் தமிழ்நாட்டுல நல்ல சைக்காட்ரிக் ஹாஸ்பிடல்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு, நல்ல இடங்கள் இருக்குல்ல? டெஃபினெட்லி. டாக்டர் ஸ்ரீ பிரதாப் ஷாதித்யா ஹாஸ்பிடல், டாக்டர் விஜயகுமார் ராஜு ஹாஸ்பிடல், அவரோட சன் டாக்டர் விநாயக் விஜயகுமார் ராஜுலயும் பாக்குறாங்க. இங்க தரமணியில இருக்க வாலண்டரி ஹெல்த் சர்வீசஸ்ல பாக்குறாங்க. வெரி குட் டாக்டர். நீங்க சொல்ற அந்த இடங்கள்ல எல்லாம் சைக்காலஜிஸ்டும் இருப்பாங்க. ஒரு பேஷண்ட் வந்தா சைக்காலஜிஸ்ட் ஃபர்ஸ்ட் பாப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போவாங்க. சைக்காலஜிஸ்ட் கொடுக்கிற ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் அவங்க மெடிகேஷன் கொடுப்பாங்க நினைக்கிறேன். கரெக்ட். அவங்க வந்து அப்புறம் ஃபாலோ அப்பும் சைக்காலஜிஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. பேசிக்கலி நீங்க தான் டாக்டருக்கு அட்வைஸ் பண்ணணும் அந்த கேஸை பத்தி. நாங்க அப்டேட் பண்ணுவோம். we update to them. ஆனா டெசிஷன் வந்து அவங்களோட தான், பட் அப்டேட் பண்ணுவோம் அந்த மாதிரி. அண்ட் இதுல வந்து ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்குல்ல சார், அது ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா நிறைய ஃபேமிலிஸ்க்கு புரியறது இல்ல, அவங்களுக்கு பயங்கரமா கோபம் வரும். சில ஃபேமிலிஸ் வந்து என்கிட்ட பேசும்போது, இவன் வேணவே வேணாம் மேடம், இவனை கொன்றுங்க, இவன் வந்து என் பொண்டாட்டியோட தாலியை கழட்டிட்டு போயிட்டான் மேடம், இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்றான், கஞ்சா யூஸ் பண்றான், இந்த மாதிரி போதைப் பொருள் யூஸ் பண்றான், இவனை கொன்னாலும் பரவாயில்ல, உயிரே இல்லாட்டியும் பரவாயில்ல. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வெறுப்பு வரும் சார், பாவம், விரக்தி வருது. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் கவுன்சிலிங் தேவை, பண்ணணும்ல, கண்டிப்பா தேவை. அப்பதான் இவங்களுக்கு அவங்களோட ஹெல்ப் இருந்தாதான் இவங்களால அதுல இருந்து வெளியே வர முடியும். கரெக்ட். ஸோ ஃபேமிலி சப்போர்ட் ஒரு 50%, மெடிகேஷன், ஹாஸ்பிட்டல், சைக்காலஜிஸ்டோட சப்போர்ட் ஒரு 50%. இது ரெண்டும் சேர்ந்து பேஷண்டோட கோஆபரேஷன் எவ்வளவு வேணும்? பேஷண்ட்டை மட்டும் தான் பார்ப்போம். ஆமா, அவங்களோட கோஆபரேஷன் கிடைச்சிரும். ஃபேமிலி நினைச்சா வந்துரும். ஆமா, ஃபேமிலி விட்டுட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்ல. ஆமா, ஏன்னா சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியல, நீ ஹாஸ்பிட்டலே வச்சுக்கோங்க அப்படி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஹாஸ்பிட்டலே இருப்பாங்க.